இருக்கிற நான் சந்தோஷமாக அப்படின்னா நானும் நிறைய ரொம்ப நாள் கழித்து உங்களோட நான் பேசுகிறேன். நான் இந்த பேசுகிறேன் முதலாவது ஃபேஸ்புக்கில் இருக்கிற என்னுடைய எல்லா நண்பர்களுக்காக நான் ஐ லவ் யூ. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் அதில் பப்ளிசிட்டி பண்ணுறது கிடையாது. நான் வந்து வாலண்டியராக போய் நான் யார்கிட்டையும் வந்து சொல்கிறதும் கிடையாது. நமக்கு வந்து கீர்த்தி சபா அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் இருக்குது. நீங்கள் அதை போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கீர்த்தி சபா gmail.com சொல்லுவாங்க ஐடிக்குள்ளே போய்ட்டு நம்ம ஃபேஸ்புக்லேயுமே அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு பாருங்கள். அதை வந்து லிங்க் இருக்குது, இதில் நிறைய லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக போய் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சில விஷயங்களை வந்து நம்ம மீடியாவில் பேசும்போது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாது. ஃபீல் பண்ணினா தான் நம்ம ஒரு மனிதர்கள். நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகிறதுனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது, நிறைய தவறுகள் நடக்குது. புரியுதா? நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு தலையிட்டு கேட்டால் தான் இது வந்து எப்படின்னா அதுலேருந்து நம்ம சரி. நீங்கள் வந்து கேட்கலாம், அதை வந்து ஏன் நீ தலையிடுற, அதை நான் ரொம்ப ஒரி பண்ணிக்காத அப்படின்னு. நான் வந்து ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர். நான் எப்படின்னா ஒரு சோஷியல் அதிகமாக அந்த சோஷியல் இதில் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப அதிகமாக எனக்குள்ளே எஃபெக்ட் ஆகும். என்ன மாதிரி இல்லை, நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன். நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது, எனக்குமே வரும். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் வந்து எனக்குமே கோவம் வருது. பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, என்ன செய்யறது அதுக்கு? இது வந்து நம்ம எல்லாருமே வந்து பேசி குரல் கொடுத்தா மட்டும்தான் சில தவறுகளை மாற்ற முடியும். அதனால தான் வந்து நானும் பேசுகிறேன். அது மாதிரி நீங்களும் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தப்பு நடக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம தலையிட்டு பேசணும், எல்லோரும் பேசணும். அப்போ தான் ஒரு விஷயம் மாறும். நான் உங்கள் கீர்த்தி சகா. அதே மாதிரி சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கீர்த்தி சகான்ற ஒரு பேஜ் இருக்குது, யூடியூப்பில் ஒரு பேஜ் இருக்குது. அதேமாரி இன்ஸ்டாகிராம் இருக்குது. நம்மள்ட்ட ஃபேஸ்புக் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போய் அதில் சேனலில் லிங்க் இருக்குது, அதை போய் லிங்க்கை நீங்கள் தட்டினீங்கனாலே அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். வாட்ச் பண்ணுங்கள். மற்றபடி நான் உங்கள் கீர்த்தி சகா. ஐ லவ் யூ. பாய்.